ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு பெரிய அரிய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு கீரை. இது அண்டர் ரேட்டட். நிறைய நம்ம பண்ணுறதில்ல. சிறுகீரை பண்ணுறோம், முளைக்கீரை பண்ணுறோம், அது மாதிரி பண்ணுறோம். தவிர இந்த கீரை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இந்த கீரையில் 2 வகை வரும். இது இலை சின்னதாக ஒன்று இருக்குது, இலை பெருசாக ஒன்று வரும். எதுனாலும் பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட, யூரின் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அருமருந்து, ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு அருமருந்து. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. சில ரேர் கேன்சர் எலிமெண்ட்ஸை நீக்கக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. ஹார்ட்டுக்கு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கீரை. இந்த கீரை நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. என்னை கேட்டால் இந்த கீரை மாதத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஸோ இந்த கீரையை வச்சு ஆந்திரா டைப்பில் ஒரு தொக்கு, நீங்கள் சாட்டில் நெய்யும் எண்ணெயை போட்டு கலந்து சாப்பிடலாம். நான் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த டிஷ்ஷஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சாம்பார், ரசம், வத்த குழம்பு, இது மாதிரி நமக்கு சாத்து கலந்து சாப்பிட்றதுக்கு சாம்பார் வத்த குழம்புக்கு தவிர ஏதானு ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் நான் வெரைட்டியாக பண்ணிகிட்டே போகிறேன். அந்த வரிசையில் இந்த கீரையை வச்சு ஒரு அட்டகாசமான தொக்கு ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இது ஒரு கட்டு, நல்ல பெரிய கட்டு கீரை வாங்கி இலையை மட்டும், தண்டு புகலாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கட்டு கீரை. இப்போது நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், ஒரு கடாய் வைக்கிறேன். முதல்ல இந்த கீரை தொக்குக்கு தேவையான ஒரு பவுடர், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல வறுத்துடும். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் கீரையை எண்ணெய் விட்டு வறுத்தெடுப்போம். இந்த இந்த வறுக்கிற பொருள்கள் எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நான் நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன். நல்லெண்ணெயை விட்டு வதக்க போகிறேன். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். நான் எல்லாமே டீஸ்பூன் கணக்கு எடுத்துட்டு இருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. முதல்ல இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் முதல்ல 2 மினிட்ஸ் வருங்க. இது ஆக்சுவலாக ஆந்திராவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வறுத்ததை இடிச்சிருவாங்க. அவங்கள ரோட்டு பச்சடின்னு ரொம்ப ஃபேமஸ். ரோட்டுன்றது அந்த கல்லில் இடிக்கிறது, அந்த உலக்கையை வச்சு அந்த கல்லில் போட்டு இடிக்கிறது. அது ஃப்ளேவரை ரீட்டைன் பண்ணும். நம்ம மிக்சி, கிரைண்டர் எல்லாமே ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுறதுனால, மோட்டர் ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்த நேச்சுரலாக போட்டு இடிக்கும்போது ஃப்ளேவர் மாறவே மாறாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த பொருள், வறுத்த பொருள் எல்லாம் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை நல்லா வதக்கின கீரையை சேர்த்து இடிப்பாங்க. அவங்க இந்த டிஷ்ஷில் பூண்டு சேர்ப்பாங்க. நான் இந்த டிஷ்ஷில் பூண்டு சேர்க்கலை. பூண்டு விருப்பம் இருக்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் மிளகு, நான் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், கருவேப்பிலை சேர்த்தேன். அது கூடவே 1 2 3 4 5 6 காஞ்ச மிளகா, 1 2 3 4 5 பச்சை மிளகா. இது உங்கள் காரத்துக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த காரம் சரியாக இருக்கும். சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுனால இந்த காரம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 5 பச்சை மிளகாவும் 6 காஞ்ச மிளகாவும் சேர்த்து, இந்த மிளகாயில் இருக்கிற காம்பு மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி எடுத்துடுவேன். ஆனால் இப்போ அதை கிழினோம்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இந்த பாத்திரத்தில் ஒட்டின்றோம். ஒரு பிஞ்ச் வெந்தயம், அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. ஜீரகமும் வெள்ளும் கடைசியாக போட்டுக்கிறேன், ஏன்னா அது சீக்கிரம் வறுபட்டுரும். முன்னாடியே போட்டிங்கன்னா கருகிடும். ஸோ கடைசியாக சேர்த்துக்கங்க எள்ளையும் ஜீரகத்தையும். இப்போது நம்ம போட்டதெல்லாம் நான் நல்லா வறுத்துட்டேன். பருப்புலாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் டைரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது எள்ளுலாம் இருக்கிறதுனால
பாத்திரத்தில் மாற்றணும் எல்லாம் நின்று போயிடும். ஸோ டைரெக்டாக மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அரைப்பேன். அதேமாதிரி அரைக்கும் போது அந்த மிளகாவில் இருக்கிற காம்பு பகுதியை எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற விட்டுருவேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை வைக்கிறேன். வச்சுட்டு இன்னொரு டீஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போது நம்மளோட எண்ணெய் சுட்டெடுத்து அந்த கீரை இருக்குல்ல, கீரையை சேர்த்து இந்த கீரையை நல்லா சுருள வதக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். லோ டு மீடியம் வச்சுக்காங்க. கீரையை நல்லா சுருள வதக்கணும். கீரை சீக்கிரம் வதங்கிறதுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் போட்டுறேன். ஸோ தட் சீக்கிரம் வதங்கும். உப்பு நான் தோராயமாக சேர்த்துட்டு இருக்கேன். ஃபைனலாக அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்து. கீரை நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கும்போது நம்ம காட்டுறேன். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணுவோம். நடுவில் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா பரட்டி விட்டுரும். இந்த கீரையோட பச்சை வாசனை போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்க. இனிமேல் மூடி போடாது. மூடி போடாமல் குக் பண்ணுங்க. இப்போது நம்மளோட கீரை நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வைங்க, இதிலே வைங்க. ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைப்போம். முதல்ல அந்த வறுத்த வேர்க்கடலை கடலை பருப்புலாம் நல்லா முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு. நம்மளோட பொன்னாங்கண்ணி வச்சு செஞ்சக்கூடிய ஒரு தொக்கு, அட்டகாசமான ரெசிபியை நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்மளோட இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு மற்றெல்லாம் நம்ம வறுத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துருக்கு. இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிளகாவத்தில் இருக்கிற காம்பை எடுத்துறேன். நான் அந்த மிளகாவத்தில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன். இப்போது நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த மாதிரி இதை அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்மளோட கீரை இருக்குல்ல, கீரையை சேர்த்துறேன். இந்த கீரையை ஃபுல்லாக சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் புளி வச்சுருக்கேன், புளி கரைசல் வச்சுருக்கேன், சேர்த்துறேன். 10 பாயிண்ட் முன்னாடி ஊற வச்ச புளி அது. ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு நண்டு காட்டுறேன். நல்லா ஃபைனாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படி ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா கீரையில் இருக்கிற தண்ணியே போகும். ஸோ இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வாங்க. ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். நம்ம இந்த கீரை வதக்கின அதே கடாயை வைக்கிறேன். சுரட்டும். நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டெடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கரெக்ட் ஆகட்டும். பிஞ்சு ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஸ்லைட்டாக அந்த பருப்பு கலர் மாறட்டும். நம்மளோட பருப்பு கலர் மாறி எடுத்து நம்மளோட இந்த அரைச்சோம்ல, அரைச்ச கீரை இதில் சேர்த்துறோம். பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு பண்ணி வச்சுட்டிங்கன்னா 10 நாள் கூட கெட்டு போகாது. யூஸ் பண்ணுற ஸ்பூன் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணும். ஸோ நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை வச்சு செஞ்ச ஒரு தொக்கு, அட்டகாசமான ரெசிபி. நான் உப்பு செக் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது, தேவையில்லை. நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை வச்சு செஞ்ச ஒரு தொக்கு தயார். சாதத்து கூட நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். சாதத்து கூட அல்டிமேட்டாக இருக்கும்.
பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம செஞ்ச ஒரு தொக்கு, அட்டகாசமான ரெசிபி. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய இந்த கீரை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டட், ரெகுலராக பண்ணுறதில்ல. பண்ணுங்க, 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த கீரை யூஸ் பண்ணி இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது ஆபத் பாந்தம். சாத்தை வடிச்சிங்களா, சுட்டாப்பழம் வச்சுட்டு இதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். தயிர் சாதத்துக்கும் மோர் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.